அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஒருமுறை இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். லாஸ் வேகாஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயாராக இருந்ததாகவும், ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவித்ததால் அந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாகவும் கூறினார். மேலும் ராணுவ நடவடிக்கைகளை விட ஒப்பந்தத்தின் மூலம் தீர்வு காணவே நாம் விரும்புவதாகவும், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்கப்படாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த கருத்தை ஈரான் உடனடியாக மறுத்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் தரப்பில் அமெரிக்காவுடன் தற்போது எந்தவித நேரடி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும், நடைபெற திட்டமிடப்படவும் இல்லை என்றும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக உலகின் முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை மீளமைப்பது தொடர்பாக ஓமனுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் 20% ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் இந்த கடல்வழியில் ஏற்படும் எந்தவொரு பதற்றமும் உலகளாவிய எரிபொருள் விலைகளிலும் பொருளாதாரத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது ஈரானும் ஓமனும் இணைந்து கப்பல் போக்குவரத்திற்கான புதிய வழிமுறையை இறுதி செய்யும் கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் அமெரிக்கா விதித்துள்ள கட்டுப்பாடுகள் நீங்காமல் முழுமையான இயல்பு நிலை திரும்பாது என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி, ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாகவே பலமுறை ஈரானுடன் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது, பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது, போர் விரைவில் முடியும் போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஈரான் அந்த கூற்றுக்களை மறுத்து அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றே தெரிவித்து வருகிறது. இதனால் இரு நாடுகளின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகளுக்கு இடையே தொடர்ந்து முரண்பாடு நிலவி வருகிறது. இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை தரப்பும் கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் வரை ஈரானும் தனது பாதுகாப்புக்காக அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை தொடரும் என்று அந்த தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த பதற்றமான சூழலில் ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்றின் அருகே 2 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக இங்கிலாந்தின் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் அந்த கப்பலும் அதன் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என கூறுகிறார். எனினும் ஈரான் அதை முழுமையாக மறுக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஓமனுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஈரான் தெரிவிக்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் முடிவை நோக்கி நகருகிறதா அல்லது மேலும் தீவிரமடையுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அதேவேளை எரிசக்தி சந்தைகளும் உலக நாடுகளும் இந்த முன்னேற்றங்களை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.